Hello guys, எல்லோருக்கும் வணக்கம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா NDA எக்ஸாமினேஷன், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நாவல் அகாடமி எக்ஸாமினேஷன் ஸ்பேஸ் 2 2025 வந்து வந்திருக்கு. ஸோ அதோட இந்த எக்ஸாமோட பேசிக் டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட இந்த வேகன்சி வந்து டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து டோட்டலாக வந்து 208 வேகன்சி. இதில் வந்து 10 வேகன்சி வந்து ஃபீமேல் வேகன்சி. நேவியில் பார்த்தீங்க அப்படின்னா 42 வேகன்சி. இதில் 5 வேகன்சி வந்து ஃபீமேல் வேகன்சி. அடுத்தது ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃப்ளையிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 92. இதில் வந்து 2 ஃபீமேல் கேண்டிடேட். அடுத்தது கிரவுண்ட் டியூட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் வந்து 18 வேகன்சி. இதில் வந்து 2 வந்து ஃபீமேல் கேண்டிடேட். அடுத்தது கிரவுண்ட் டியூட்டிஸில் வந்து நான் டெக்னிக்கல். இதில் வந்து 10 வேகன்சி. இதில் 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபீமேல். அடுத்தது நாவல் அகாடமி 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 36 வேகன்சி. இதில் வந்து 4 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வேகன்சி. ஸோ எல்லாத்தையும் சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 406 வேகன்சி. இந்த எக்ஸாமோட சென்டர்ஸ் வந்து எங்கெங்கன்னு பார்க்கலாம். நம்ம இது வந்து ஆல் இண்டியா லெவலில் கொடுத்துருக்காங்க. நாம அது உங்களுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்பொழுது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர் இந்த மாதிரி வந்து 5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி. நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பி அன்மேரிட் மேல், ஃபீமேல் அண்ட் must be a citizen of India. ஸோ வந்து இதில் வந்து திருமணமாகாத ஆண் பெண்ணு தான் வந்து கலந்துக்க முடியும். அடுத்தது ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் வந்து எந்த டேட்டுலேருந்து எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்லி அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் போர்ன் நாட் ஏர்லியர் தென் 1st January 2007 அண்ட் நாட் லேட்டர் தென் 1st January 2010. இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் வந்து நீங்கள் பிறந்தவராக இருக்கணும். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி விங் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து முடிச்சிருக்கணும். அது வந்து 10+2 அப்படிங்கிற பேட்டர்ல வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி எலிஜிபிள் தான். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நாவல் விங்ஸ் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் ஃபார் த 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீமில் வந்து அது இந்தியன் நேவல் அகாடமி 12th வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்து PCM ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து 10+2 பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு அப்ளை ஆன்லைன் பை யூசிங் த வெப்சைட். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா UPSC online.nic.in இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸாமோட வந்து லாஸ்ட் டே ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி ஃபில்ட் அப் டு 17 June 2025 till 11:59 PM. ஓகே, அடுத்தது இந்த எக்ஸாமோட வந்து சிலபஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் அண்ட் சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா the subject of the written examination, the time allowed and the maximum marks allotted to each subject will be as follows. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பராக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், இதுக்கு வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம், மொத்தம் 300 மதிப்பெண். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம், 600 மார்க். டோட்டலாக வந்து ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 மார்க். அது பார்த்தீங்கன்னா SSB டெஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 மார்க். டோட்டலாக வந்து 1800 மார்க்கில் நீங்கள் எடுக்கிற அந்த கட் ஆஃப் பேஸில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எந்த ரேஷியோவில் இருக்கு அப்படிங்கிறதும் அதுக்கான பேசிக்கான டேட்டாஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். த papers in all the subjects will consist of objective type questions only. Okay, the question paper test booklets of mathematics and part B of the general ability test will be set blinkly in Hindi as well as English. ஓகே, போத் லாங்குவேஜில் வந்து இது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ இந்த 300 மார்க்கில் வந்து எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற இந்த சிலபஸ் வந்து நீங்கள் படித்து அதுக்கேற்ற உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ல் வந்து மெட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினேட்ஸ். அடுத்தது trigonometry, analytical geometry of 2 and 3 dimensions, integral calculus and differential equations, vector algebra, statistics and probability. ஸோ இது வந்து பேப்பர் 1க்கு உண்டானது. பேப்பர் 2க்கு உண்டானது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். இதுக்கு வந்து டோட்டலாக வந்து 600 மார்க். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் A இங்கிலீஷ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க். பார்ட் Bயில் வந்து ஜென்ரல் நாலேஜ், இதுக்கு வந்து 400 மார்க். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் செக்ஷன் A ஃபிசிக்ஸ் அதோட அவங்களுடைய சிலபஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் படிக்கணும். செக்ஷன் B பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அதோட டேட்டாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. செக்ஷன் C ஜென்ரல் சயின்ஸ். அடுத்தது செக்ஷன் D ஹிஸ்டரி, ஃப்ரீடம் மூவ்மெண்ட். செக்ஷன் E ஜியோகிராஃபி. செக்ஷன் F கரண்ட் ஈவெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட் out of maximum marks assigned to part B of this paper, questions on sections A, B, C, D, E and F will carry approximately 25%, 50%, 10%,
20%, 20%, 10% வெயிட்டேஜஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ எந்த பேப்பருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். The SSB procedure consists of two-stage selection process, stage 1 and stage 2. Stage 1 comprises of officer intelligence rating OIR test and picture perception and description test PP and DT. ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த டெஸ்ட் யாரெல்லாம் கிளியர் பண்ணீங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். ஸோ ஸ்டேஜ் 1 டெஸ்ட் வந்து ஒரு நாள் நடக்கும். அது கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் 4 நாள் வந்து 4 days வந்து உங்களுக்கு நடக்கும்.